நான் ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். கவனிங்கள். நான் நம்முடைய இதெல்லாம் உங்களுக்கு சாட்சி உங்களுக்கு பெலனா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு திருச்சபையை இதுக்கு முன்னாடி இடத்துல இருந்து காலி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, காலி பண்ண சொல்லுவதற்கு முன்பாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். அந்த அக்ரிமெண்ட்டில் அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, 3 வருஷம் இந்த இடத்த சர்ச்சு நடத்துறதுக்காக உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி அவங்க எழுதி அவங்க சைன் பண்ணி, நான் சைன் பண்ணி, சர்ச்சில் இருக்கிற எல்டர் சைன் பண்ணி, அந்த ஓனருடைய அப்பா சைன் பண்ணி 3 வருஷம் அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த இடத்த 3 வருடம் உங்களுக்கு தரேன்னு அக்ரிமெண்ட் போடுறாங்க. போட்ட அடுத்த வாரம் தான் நம்ம சர்ச்சை பிரிக்கிறோம், எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்காக பிரிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த சுவர் திறந்திருக்கிறதுனால மைக்கினுடைய சத்தம் வெளியே போகுது. அன்றைக்கு சென்னையிலிருந்து ஒரு பாடகர் வந்திருந்தார். அவர் கொஞ்சம் சத்தமா பாட ஆரம்பிச்சாரு. அப்ப அந்த பக்கத்தில் இருக்கிற 2-3 ஃபேமிலி பிரச்சனைக்காக ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போதே வராங்க. என்ன ஃபர்ஸ்ட் மிரட்டினாங்க, நீ இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு என்ன மிரட்டினாங்க. என்ன மிரட்டினதுக்கு அப்புறம் நான் அது ரொம்ப பெரிய சீரியஸாக எடுக்காதது மாதிரி தெரிஞ்சதுனால அவங்க ஓனரை போய் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, இவங்களை நீங்கள் கண்டினியூ பண்ண வச்சிங்க அப்படின்னு சொன்னால் பெரிய ப்ராப்ளத்தை நீங்கள் சந்திப்பீங்க, நாங்கள் பெரிய பிரச்சனை பண்ணுவோம்னு சொன்ன உடனே அவங்க என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ்டர் எங்களுக்கு எதிர்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, தயவு செய்து நீங்கள் இந்த இடத்த காலி பண்ணுங்க. இதுதான் அன்னைக்கு நடந்தது. அப்போது என்னை சந்தித்து பார்த்த ஒரு பெரிய ஒரு நபர் ஒரு மதிப்புக்குரிய ஒரு நபர் அந்த அக்ரிமெண்ட்டை பார்த்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. யார் உங்களை காலி பண்ண சொன்னா? எப்படி காலி பண்ண சொல்லுவாங்க? அக்ரிமெண்ட் போட்டு 1 வாரம் கூட ஆகல, 3 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க. உங்களை காலி பண்ண வைக்க முடியாது. இதை நம்ம கேஸ் ஃபைல் பண்ணுவோம், இதை கொண்டு போய் நம்ம கொடுப்போம். கண்டிப்பா கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா 3 வருஷம் இல்லாம உங்களை காலி பண்ண வைக்க முடியாது. அப்படி அவங்க காலி பண்ண வச்சாலும் நீங்க எவ்வளவு நஷ்டம் எடுக்க கேட்குறீங்களோ அதை அவங்க கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ சண்டை போடலாம், வாக்குவாதம் பண்ணலாம், பிரச்சனை பண்ணலாம். ஆனா என்னுடைய மனசுல என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த சர்ச்சினுடைய அருகாமையில் இருக்கிற பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு 4-5 பேர் தான் பிரச்சனை. அப்போ இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து இப்படியே இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இவங்க நமக்கு என்னவா தான் இருப்பாங்க அப்படின்னா, நாளுக்கு நாள் கண்ணியா தான் இருப்பாங்க. அதுவும் அந்த மனுஷன் சாதாரணமான ஆள் அல்ல. அவரை குறித்து கேள்விப்பட்டேன். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு மனுஷனை ஓட வெட்டின ஒரு ஆள், அப்படி எதுனாலும் தீவிரமாய் செய்கிறவர். அப்படி ஒரு நபர்னு வச்சுங்களேன். நான் பயப்படலை. ஆனா என்ன அப்படின்னா, இவங்களோட அவங்களுக்கு என்ன வரும் தெரியுமா? நீயா நானா, பார்த்துக்கலாம்ப்பா, நாம யாருன்னு பார்த்துக்கலாம், நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியா. அப்போ என் மனசுல ஒன்று தோணுச்சு, சண்டையும் போட வேண்டாம், நஷ்டம் கேட்க வேண்டாம், மனசு ஒதுக்கப்பட்டு இந்த ஊழியம் இதோட முடிஞ்சிருச்சுன்னு உட்கார வேண்டாம். ஒன்று பண்ணுவோம், இந்த இடம் வாசல் அடைக்கப்பட்டுச்சுன்னா எங்கேயாவது ஒரு வாசல் நமக்காக கர்த்தர் திறப்பார் என்று முயற்சி எடுத்து அந்த 2லையும் கான்சன்ட்ரேட் பண்ணாம அடுத்து கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு, அடுத்த ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாரு, அடுத்த ஆண்டவர் எனக்கு எங்க ஒரு படியை வச்சிருக்கிறார் அப்படின்னு அந்த முயற்சி எடுத்து ஜெபம் பண்ணதுனால தான் கர்த்தர் இப்பொழுது நம்ம உட்கார்ந்து இருக்கிற இந்த இடத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா.